மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 19வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமங்களை நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 16 முதல் 22 வரையுள்ள அந்த வேத பகுதியை நாம் வாசித்து அங்கே இருந்து இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். Matthew chapter 19 verses 16 to 22. என்னோடு சேர்ந்து வேதம் வைத்திருக்கிற எல்லாரும் படிப்பீர்களா? எல்லாரும் படிக்க கேட்கிறேன். நாம் இணைந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டார். அதற்கு இயேசு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்பதே. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த கூடுகை ஆரம்பித்த நேரம் முதல் இவ்வளவு நேரம் நீர் எங்கள் நடுவில் பிரசன்னராயிருக்கிறீர். உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டோம், உம்முடைய ஆவியிலே நாங்கள் களி கூர்ந்தோம். அன்பு தகப்பனே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கும் பலனடைவதற்கும் காத்திருக்கிறோம். ஆவியானவர் பேசுவாராக. வானங்கள் திறக்கப்படட்டும். அடியனை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். எங்களுடைய சிந்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைபிடிக்கப்படுவதாக. பரிசுத்த உடன்படிக்கையின் இரத்தத்தினால் இந்த வளாகம் முழுவதையும் ஆவியானவர் மூடிக்கொள்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இந்த மாலை வேளையிலும் நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு, மனதில் பரலோகம், முடிவோ நரகம். மனதிலே பரலோகம், முடிவோ நரகத்தில். Going to the hell with the heaven on mind. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை நாம் பலமுறை வாசித்து கடந்து போயிருக்கிறோம். பலரும் தியானித்திருக்கிறோம். இதிலிருந்து செய்திகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். எனவே இது ஒருவருக்கும் புதிதானதல்ல என்பதை நான் அறிவேன். நம்முடைய வேதாகமத்தினுடைய 4 சுவிசேஷ புத்தகங்களில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 நற்செய்தி நூல்களில் 3 புத்தகங்களிலும் இந்த மனிதனை குறித்த இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரையிலும் குறித்துக் கொள்ளுங்கள், திருப்ப வேண்டாம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18 முதல் 23 வரையிலும் இதே சம்பவத்தை இங்கே நற்செய்தியை எழுதின மத்தேயுவும் மார்க்குவும் லூக்காவும் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த வாலிபனை கொஞ்சம் கவனியுங்கள். இந்த வாலிபனை குறித்து மார்க்கு இன்னும் தெளிவாய் சொல்லுவார். இந்த வாலிபன் இயேசுவை கண்டபோது தூரத்தில் இருந்து ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார். அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் கேட்ட கேள்வி என்ன? நித்திய ஜீவனை அடைவதற்கு போதகரே, நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும்? இயேசு அதற்கு சொன்ன பதில், கற்பனைகளை கைக்கொள். இவன் அவரிடத்தில் இன்னும் வாஞ்சியோடு கேட்கிறான், 613 கட்டளைகள் உண்டே, அதில் எவைகளை என்று கேட்டபோது இயேசு கட்டளைகளில் சிலவற்றை அவனுக்கு சொல்லுகிறார். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் அயலானிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சில கற்பனைகளை அவனுக்கு நினைப்பூட்டின போது அவன் இன்னும் கொஞ்சம் கூட ஆர்வத்தோடு சொன்னது என்ன?
ஆண்டவரே, போதகரே, இவைகளை நான் என் சிறு வயது முதலே பின்பற்றி வருகிறேன், கை கொண்டு வருகிறேன், இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு அவனுக்கு முன்பாக முகம் பார்க்கிற கண்ணாடி போல் இன்னும் ஒரு வேத வசனத்தை அவனுக்கு சொன்னார். உன்னிடத்தில் இருப்பவைகளை விற்று பிச்சை கொடுத்து விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. ஆமென். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது, கண்ணாடியில் அவன் இருதயம் கண்ட பொழுது, அவன் மனதிலே பரலோக சிந்தை இருந்தாலும் இயேசுவே வேண்டாம், அவரை பின்பற்றவே தேவையில்லை என்று துக்கத்தோடே போய்விட்டான். இதுதான் நாம் வாசித்த சம்பவத்தின் சுருக்கம். இந்த வாலிபனை கொஞ்சம் கவனியுங்கள். He was a rich man. ஆஸ்தியுள்ள ஒரு வாலிபன். பணம் வைத்திருப்பது தவறல்ல, பணம் நம்மை வைத்திருப்பதுதான் தவறு. ஆமென். நம்மிடத்தில் பணம் இருப்பது எவ்வளவேனும் தவறல்ல, ஆனால் அந்த பணத்திடம் நாம் சிக்கி இருப்பது பாவமாய் மாறிவிடும். அது வேறே கதை. இவன் ஆஸ்தி உள்ளவன். சரி. நம்பர் 2, இவன் ஒரு தலைவனாயிருந்தான் என்று லூக்கா 18 அவர் குறிப்பிடுகிறார். யூதர்களுக்கு தலைவனாயிருந்த வாலிபன், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பவர், நல்ல ஸ்தானம் இவனுக்கு இருந்தது. கவனித்துக் கொண்டே வாருங்கள். அது மட்டுமல்ல, 3, நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை உடையவன். He was a moral character. அவன் நல்ல ஒரு ஒழுங்குடையவன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே பொய் சாட்சி சொல்லாதே, களவு செய்யாதே, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதலே நான் நன்றாய் வளர்க்கப்பட்டவன், நான் ஒழுங்காய் வளருகிறவன். அப்படி என்றால் இவனிடத்திலே ஒழுக்கக்கேடுகளும் இல்லை. கவனியுங்கள். நம்பர் 4, நான் 3 காரியம் சொன்னேன். நல்ல ஆஸ்தி உள்ளவன், நல்ல பொறுப்பில் இருப்பவன், நல்ல ஒழுக்கமுடையவன், இயேசுவை முகமுகமாய் பார்க்க விரும்பினவன். ஓடி வருகிறான். ஆமென். அவன் உள்ளத்திலே ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. இயேசுவை பார்க்க வந்த பலரும் சுகமாக்கப்பட வந்தார்கள், சாப்பிட வந்தார்கள், அவரால் ஆறுதல் அடைய வந்தார்கள், அவருக்கிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வந்தார்கள். இவன் வந்த நோக்கமும் தவறல்ல. He wanted to see Jesus face to face. முகமுகமாய் அவரை காண வந்தவன். நம்பர் 5, தாழ்மையுள்ளவனாய் அவனை பார்க்க முடிகிறது. மார்க்கு சொல்லுகிறார், அவன் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். ஆஸ்தி உள்ளவன் என்றாலும், தலைவன் என்றாலும், நல்லொழுக்கமுடையவன் என்றாலும், தனக்கு எந்த குறையும் இல்லை என்றாலும் தாழ்த்துகிற மனமுடையவன் தான். ஆமென். கவனி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆர்வம் உள்ளவன். He wanted to ask, inquire about spiritual life to Jesus. இயேசுவினிடத்தில் வந்து அவன் கேட்டதை பாருங்கள். எங்களுக்கு பதவி தருவீரா என்று கேட்டவன் அல்ல இவன். என்னை சுகமாக்க முடியுமா என்று கேட்டவன் அல்ல இவன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். சிறு வயது முதலே பரலோகம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்பதை அறிந்து வைத்திருந்தவன். அவனுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிலையானது அல்ல. சீக்கிரத்திலே இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தன்னுடைய வாழ்க்கை இங்கே முடிந்த பிறகு மறுமையிலே ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நன்றாய் அறிந்திருந்தவன். அறிவு மட்டுமல்ல, அதை அடைவதற்கு வாஞ்சையும் உடையவன். அவனுடைய கேள்வியே என்ன? I want to enter into the eternal life. நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்புகிறேன். ஆமென். நல்ல ஆவிக்குரியவன், நல்ல பக்திமான், சன்மார்க்கன், ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாதவன். மார்க் இன்னும் சொல்லுவார், இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு அவனை நேசித்தார். இயேசு எந்த மனிதனுக்கும் மனதுருகுகிறவர். இந்த மனிதனும் தன்னை கொஞ்சம் பெருமையாய் காட்டுவது போல இருந்தாலும், என்னை கவனியுங்கள், இயேசு அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் பார்த்தால், அவனுடைய பேச்சை கேட்டால், அவனுடைய நோக்கத்தை அறிந்தால், அது பரலோக சிந்தை கொண்டவனாகவே அவனை நமக்கு காண்பிக்கிறது. ஆமென். என்னை கவனியுங்கள். ஆனால் முடிவு சோகமாயிருக்கு.
ஆரம்பம் அற்புதமாயிருந்தது. நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரிக்க வந்தவன், கதை இப்படி முடிகிறது. துக்கத்தோடு இயேசுவை விட்டு போய்விட்டான். மனதிலே பரலோகம், ஆனால் அவன் முடிவோ நரகத்தில். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்றும் மனிதர்கள் சிந்தையிலே மோட்சமடைய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தாலும், 2000 ஆண்டுகளாகியும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் கூட மனதிலே எப்படியாகிலும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை உடையவர்களாய் இருந்தாலும், நாமும் கூட சில நேரங்களில் ஏதோ ஒன்றை விட முடியாதபடியினால் நித்தியத்தை சுதந்தரிப்பது கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத பகுதியிலிருந்து இந்த மனிதனிடத்தில் இருந்த 4 காரணங்களை, இவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் சிந்தையோடு இருந்தும் அதை அடையக்கூடாமல் இயேசுவை புறக்கணித்து விட்டு போனதற்கான 4 காரணங்களை நமக்கு காண்பித்து, நம்மையும் இந்த சத்தம் கேட்கிற தேச மக்களையும் நேரலில் இருக்கிற சில மக்களையும் இனி பார்க்க போகிற நம்முடைய உறவுகள் நண்பர்களையும் கூட தம் ராஜ்ய தண்டைக்குள் இழுத்துக் கொள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் நேருக்கு நேர் வந்தும் சகோதரி, முகமுகமாய் அவரை கண்டும், அவருக்கு முன்பு முழங்காலில் நின்றும், பக்தியாய் வாழ்ந்தும், நித்திய ஜீவனை குறித்து அறிவிருந்தும், அதில் பிரவேசிக்கிற விருப்பம் இருந்தும் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவில்லை. இவன் போன பிறகு இயேசு தம்முடைய சீடரிடத்தில் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு கடினம் பாருங்களேன். அதைவிட ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைந்து விடலாம். ஆமென். அப்படி சொல்ல காரணம் என்ன? இவன் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. அவன் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டான். எத்தனை துக்கம்! இன்றும் அநேகருக்கு இயேசுவை பிடிக்கும். இன்றும் அநேகருக்கு மோட்சம் போக நோக்கம் இருக்கும். இன்றும் அநேகருக்கு ரட்சிப்பை, நித்தியத்தை அடைவதற்கு விருப்பம் உண்டு, ஆனாலும் அடைய முடியவில்லை. Why? People missed Jesus. இயேசுவை அநேகர் இன்றைக்கு தவறவிட காரணம் என்ன? ரட்சிக்கப்பட விரும்பியும் ரட்சிப்பை அடையக்கூடாமல் போக காரணம் என்ன? நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பியும் நித்திய ஜீவனை அடைய முடியாமல் போக காரணம் என்ன என்று தியானிக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 4 காரணங்களை உணர்த்துகிறார். நம்பர் 1, முதல் காரணம், இவன், மீண்டும் சொல்லுகிறேன், பக்திமானாயிருந்தும் பரலோகத்தில் இவன் முடிவடையாமல் போக முதல் காரணம், தன்னுடைய மனதிலே பரலோக சிந்தை இருந்தும் இவன் வாழ்க்கை நரகத்தில் முடிந்துவிட முதல் காரணம், ரட்சிப்பை குறித்த தவறான கருத்து. Wrong opinion about the salvation. வசனம் 16 படியுங்கள், பார்க்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை கொஞ்சம் குறிப்பாய் கவனியுங்கள். இந்த சத்தியம் சற்று ஆழமானது, பலமுறை நாம் கேட்டது என்றாலும் ஆவியானவர் இந்த இரவேளையிலே நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த மனிதனுக்கு நித்திய ஜீவனின் சிந்தை இருந்தாலும் அவன் அடையாமல் போக முதல் காரணம் ரட்சிப்பை குறித்த தவறான கருத்து. Wrong perspective, wrong idea about salvation. அவன் ஆண்டவர்ட்ட வந்து என்ன கேட்கிறான் பாருங்க, நித்திய ஜீவனில் பிரவேசிக்க what can I do? நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் என்ன நினைத்து விட்டான்? என் ஆஸ்தி, என் வீட்டில் இருக்கிற பொருட்கள், நான் அனுபவிக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படி வாங்கப்பட்டதோ அது போலவே நான் ரட்சிப்பையும் வாங்கிவிட முடியுமோ என்று இவன் நினைத்து விட்டான். ஆமென். அதனாலதான் அந்த கேள்வி எவ்வளவு கெத்தா வருது பாத்தீங்களா? நான் என்ன செய்ய வேண்டும்? மற்ற ஆஸ்திகளை பெற்றது போல நான் ரட்சிப்பையும் பெற முடியுமோ என்கிற ஒரு தவறான ஒரு எண்ணம் இந்த வாலிபனுக்குள் இருந்து விட்டது. கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே,
விசுவாச குடும்பங்களே, ஒருவேளை இன்றைக்குத்தான் புதிதாய் இந்த கூடுகைக்கு வந்திருப்பீர்களானால் உங்களுக்கும் சேர்த்தே என் அன்பு நண்பனை உனக்கு சொல்லுகிறேன். ரட்சிப்பு என்பது நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியினால் அடைய முடியாது. இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தாரோ அதிலிருந்து வருவதுதான் ரட்சிப்பு. ஆமென். சத்தமாகுறாமே. ஹல்லேலூயா. ரட்சிப்பை குறித்து இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே அநேக தவறான கருத்துகள் இருக்கிறது. நற்கிரியை செய்தால், தான தர்மம் செய்தால், பட்டினி கிடந்தால், யாத்திரைகளுக்கு போனால், அன்னதானம் பண்ணினால், இப்படியெல்லாம் செய்வதால் எனக்கு ஒரு மோட்சலோகம் கிடைத்துவிடும். இல்லை சகோதரா, வாய்ப்பே இல்லை. இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நடுவிலே இருக்கிற இன்னும் ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை, உத்தரிப்பு தலம் ஒன்று இருக்கிறது. எனவே நான் பாவியாய் மரித்து போனாலும் இங்கே பூமியில் இருக்கிறவர்கள் கல்லறை திருநாள் அன்று எனக்காக வேண்டிக் கொண்டால் கடவுள் என்னை ரட்சித்து விடுவார், நான் மோட்சத்திற்குள் நுழைந்து விடுவேன். இந்த பூமிக்கும் மோட்சத்திற்கும் நடுவே உத்தரிப்பு தலம் என்று ஒன்று இருக்கிறது என்ற தவறான உபதேசம் ஒன்றை கத்தோலிக்கர்கள் வைத்திருக்கிறார்கள். நானும் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து பிறந்தவன், அங்கே வளர்ந்தவன், வேளாங்கண்ணிக்கு 3 முறை மொட்டை எடுத்தவன். என் பெயர் ஜான் பால், போப்பாண்டவருடைய பெயர். கவனியுங்கள். எனவே நான் இன்றைக்கும் கத்தோலிக்க கிராமத்தில் இருப்பதால், எனவே நான் அதை அறிந்திருப்பதால் தைரியமாகவே சொல்லுகிறேன். தவறான உபதேசம். இன்னும் அது மட்டுமல்ல, மரியாளை அவர்கள் கோரெடீமர் என்று சொல்வார்கள். கோரெடீமர் என்றால் என்ன? இணை ரட்சகர். இயேசு எப்படி ரட்சிக்க முடியுமோ அப்படியே மரியாளிடத்தில் போய், மரியாளே பாவியாகி எங்களுக்காக வேண்டுதல் செய்யும் என்று கேட்டுக்கொண்டாள். மரியாள் இரக்கமுள்ளவள், அவளும் கைதூக்கி விடுவாள் என்கிற ஒரு தவறான கருத்து உண்டு. இங்கே கத்தோலிக்கத்திலிருந்து விடுதலையானவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் சில படங்களை பார்த்திருக்கலாம். ஆமேன். ஒரு நரக குழியினுடைய காட்சி வரையப்பட்டிருக்கும். அதிலே ஒரு மனிதன் கீழே இருந்து கை உயர்த்துகிற போது மேலே இருந்து அன்னை மரியாள் கை நீட்டி அவனை தூக்கி விடுவதாக ஒரு காட்சி. அதுதான் கோ ரெடீமர். கவனியுங்கள். இல்லை, வேதம் அப்படி நமக்கு சத்தியத்தை சொல்லவில்லை. இன்னும் சிலர் பரிகாரங்களை செய்தால், என்னுடைய பாவத்திற்காக இங்கே அங்கே ஏதாகிலும் விமோச்சனம் கிடைக்கும் அளவு பரிகாரம் செய்தால் மோட்சம் அடையலாமா? வேத சத்தியம் அப்படி சொல்லவில்லை. கர்மாவை நம்பிக்கொண்டிருக்கிற சிலர், நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் நேர்மையாய் வாழ்கிறவன், உண்மையுள்ளவன், சன்மார்க்கமாயிருக்கிறவன், நான் என் மனைவியை அடித்ததில்லை, என் பிள்ளைகளை கூட கடிந்து கொண்டதில்லை, ஒரு உயிரினத்தையும் சேதப்படுத்தியதில்லை, ஒரு நபருக்கும் தீங்கு செய்ததில்லை, எனவே எனக்கு கட்டாய மோட்சம் உண்டு என்று நம்புகிற சன்மார்க்க கூட்டமும் நம்முடைய தேசத்தில் உண்டு. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. எங்கள் ஸ்தாபனத்தில் சேர்ந்து விட்டாலே உங்களுக்கு மோட்சம் நிச்சயம். யெகோவா சாட்சிகள் என்று இருக்கிற அந்த துருவதேசக்காரர்களினுடைய உபதேசம் அதுதான். நீ என்ன செய்வாயோ தெரியாது, எங்கள் ஸ்தாபனத்தில் இணையாமல் எங்கள் திருச்சபைக்கு வராவிட்டால் உனக்கு மோட்சம் இல்லை. வேதம் ரட்சிப்பை ஸ்தாபனத்தினாலேயோ, நற்கிரியைகளினாலேயோ, பரிகாரங்களினாலேயோ, உத்தரிப்பு ஸ்தலத்தினாலேயோ, மரியாளிடம் மன்றாடுவதினாலேயோ பெற்றுக்கொள்ள முடியும் என்று போதிக்கவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியே தவறானது. ரட்சிக்கப்படுவதற்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் அதை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல. What he has done, அவர் என்ன செய்தாரோ அதை நான் விசுவாசிக்கிற போதே ரட்சிப்பு எனக்குள் வந்து விடுகிறது. ஆமென். சத்தமௌராமே. சகோதரா, இங்கே உலகத்தில் அநேக தத்துவங்கள் இருக்கலாம், வித்தியாசமான உபதேசங்கள் இருக்கலாம், வித்தியாசமான மத போதனைகள் இருக்கலாம். ஆனால் வேதம் என்கிற தேவனுடைய உண்மையான சத்தியம் சொல்கிறது, பரலோகம் அடைவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி உண்டு. அது தேவகுமாரன் இயேசுவையும் அவர் கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததையும் விசுவாசிப்பது மட்டுமே மோட்சம் போவதற்கு வழி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது. கவனியுங்கள். அங்கே பிலிப்பி சிறைச்சாலைக்காரன் பவுலினிடத்திலே கேட்கிறான், சீலாவினிடத்திலே கேட்கிறான்,
ஆண்டவன்மாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? என்னை அடித்தாய் அல்லவா, அதனால நீ கொஞ்சம் பிரயாணம் பண்ண வேண்டும். என்னை அடித்ததற்கு ஒரு பரிகாரம் கொடு, எனக்கு கொஞ்சம் காணிக்கை கொடு, அல்லது உன் உடலை வருத்திக் கொண்டு இப்படியெல்லாம் நீ பாத யாத்திரை செல். இல்லை, அங்கே சொல்லப்பட்டது என்ன? பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. அதுவரைக்கும் இயேசுவையே கேட்டுறாத, அதுவரைக்கும் இயேசுவை சொன்னதற்காக ஊழியர்களை துன்பப்படுத்தின, சிறையில் அடைத்து வைத்து உபத்திரவப்படுத்தின ஒரு மனிதனுக்கு கூட பிராயச்சித்தம் செய், பரிகாரம் செலுத்து என்பதெல்லாம் இல்லை. அவனுக்கு அந்த இரவிலே அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. வேதம் சொல்கிறது, அந்த இரவிலேயே அவன் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பு அடைந்தான். ஒரு அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் அழகாய் சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போமா? இது போன்ற வசனங்கள் நமக்கு மிக இனிமையானவை. வாசியுங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது முழுக்க தேவனுடைய பரிசு. இது உங்களால் உண்டானது அல்ல. சகோதரா, நான் நெடுநேரம் ஜெபித்ததால் வந்ததா? இல்லை. நான் சன்மார்க்கமாய் வாழ்ந்ததால் வந்ததா? இல்லை. நான் பொய்யே சொல்லவில்லை, களவு செய்ததில்லை, தவறாய் நான் யாரையும் பார்த்தது கூட இல்லை, பேசியது இல்லை. என்னுடைய சன்மார்க்கத்தனம் எனக்கு ரட்சிப்பை தருமா? இல்லை. இது மனிதனால் சம்பாதிக்க முடியாத விலையேற பெற்ற சொத்து. அது தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஈவு. ராமே, யோவான் 3:16 நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய, பைபிளை திறக்காம சொல்லுங்க எல்லாரும், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனாயிருந்தாலும், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பா, யூதர்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பா, பக்திமான்களுக்கு மாத்திரம் ரட்சிப்பா, whoever it may be, யாராயிருந்தாலும் எவனாயிருந்தாலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து விட்டால் அவன் கெட்டு போக மாட்டான், நித்திய ஜீவன் அடைவான். ஆமென். யோவான் 14:6 இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் பரலோகத்திற்கு வரான். ஆமென். அப்போஸ்தலர் 4:12, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு நற்கிரியைகளால், புண்ணிய தலங்களால் சம்பாதிக்கப்படுகிறதல்ல. இந்த வாலிபன் மிஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா பிரதர்? மனதுல பரலோக சிந்த, ஆனா இவன் பரலோகம் வரல. காரணம், இவன் ரட்சிப்பை குறித்த தவறான எண்ணம் உடையவன். இவன் நினைத்தது என்ன? என் வீட்டுக்கு ஒரு பொருளை வாங்கினேன், ஒரு சோஃபா வாங்கினேன், என் வீட்டுக்கு தேவையான பொன் வெள்ளி வாங்கினேன், ஒரு நிலத்தை வாங்கினேன், ஒரு வீட்டை வாங்கினேன், அதுபோல ரட்சிப்புக்கும் நான் ஏதாகிலும் செய்தால் கிடைக்குமா? இல்லை. ரட்சிப்பு நற்கிரியைகளால் அல்ல, ரட்சிப்பு கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிப்பதால் மட்டுமே கிடைக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட நான் எதுவுமே செய்ய வேண்டாமா? நத்திங், ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்படி சொன்னவுடன் அப்படி என்றால் நமக்கு பொறுப்பே இல்லை என்று எண்ணிவிட வேண்டாம். ரட்சிப்பை வெளிப்படுத்த நற்கிரியை செய்ய வேண்டும். நீதிமான் என்பதை வெளிப்படுத்த நான் நற்கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், ஆனால் நான் நீதிமான் என்று மாற்றப்படவோ ரட்சிப்பை சுதந்தரிக்கவோ நான் எந்த கிரியையும் செய்ய தேவையில்லை. இருக்கிற இடத்தில் இருதயம் திறந்து, கர்த்தராகிய இயேசுவே, நீர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன் என்று விசுவாசித்தாலே அவன் ரட்சிக்கப்படுகிறான். சத்தியம் உணர்ந்தவங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாலிபன் நித்திய ஜீவனின் நம்பிக்கை உடையவனாயிருந்தும்
அதை இழந்து போவதற்கு இரண்டாவது காரணம் என்ன? அதே வசனம் 16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நிறுத்திக் கொள்ளுங்கள் சகோதரி, நன்றி, நல்ல போதகரே. நம்பர் 2, இவனுக்கு நித்திய ஜீவனின் எண்ணம் இருந்தும் அதற்குள் பிரவேசிக்க முடியாமல் போக காரணம் இரட்சகரை குறித்த தவறான பார்வை. wrong view about the savior Christ. இவன் இயேசுவை இரட்சகராக பார்க்கவில்லை. இயேசுவை எப்படி அழைக்கிறான்? நல்லா சொல்லுங்க, நல்ல, a great teacher, நீர் போதனையாளர், நல்ல போதகர். இவன் இயேசுவை நல்ல போதனையாளராக கண்டானே அல்லாமல் இவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றோ, இவரே நம்மை ரட்சிக்க வந்த மேசியா கிறிஸ்து தேவகுமாரன் என்றோ இவன் பார்க்கவில்லை. ஆமென். இன்றைக்கு அநேகர் மீட்படைய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தும் ரட்சிப்பை இழப்பதற்கு காரணம் இயேசுவை அவர்கள் நல்ல போதகராய் பார்க்கிறார்கள். இயேசுவை அவர்கள் மத ஸ்தாபகராக பார்க்கிறார்கள். இயேசுவை அவர்கள் நல்ல முன்மாதிரியான ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். இயேசுவை அற்புதங்களை நடப்பித்த ஒரு நபி, தீர்க்கதரிசியாக பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை புத்தன் போல், காந்தி போல் ஒரு மகான் என்று பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை நல்ல வழிகளை காட்டின ஒரு வழிகாட்டியாக பார்க்கிறார்கள். கவனியுங்கள், அந்த தவறான பார்வைதான் பரலோகம் போக வேண்டும் என்று எண்ணம் இருந்தும் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியவில்லை. ஆமென். பாஸ்டர், அப்போ இயேசு நல்ல போதகர் மட்டும் இல்லை என்றால், தீர்க்கதரிசி மட்டும் இல்லை என்றால், மதஸ்தாபகர் இல்லை என்றால், மகான் இல்லை என்றால், வழிகாட்டி இல்லை என்றால், who is Jesus? இயேசு யார்? இயேசுவை யாராக பார்த்தால் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும்? இயேசு தேவன். யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தேவனாயிருந்த வார்த்தை, பிதாவின் வலது பக்கத்தில் இருந்த வார்த்தை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே பிதாவுக்கு சமமானவராயிருந்த தெய்வகுமாரன் மனித குலத்தின் மீட்புக்காக தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தம் செய்யும்படி மனிதனாய் வந்தவர் என்கிற விசுவாசம் இல்லை என்றால் ரட்சிப்பை அடைய முடியாது. அல்லேலூயா. இயேசு 100% தேவனாக, அதே நேரம் 100% மனிதனாக வந்தார். அவரை தேவனாக பார்க்காத வரையில், அவரை தேவகுமாரனாக பார்க்காத வரையில், அவர் மாம்சத்தில் வந்த தெய்வம் என்று நாம் அறிக்கை செய்யாத வரையில் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விருப்பம் இருக்கலாம், ஆனால் அது நடக்கப் போவதில்லை. ஆமென். என் அன்பு சகோதரா, இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிலும் நாங்கள் அறிவிக்கிற ஆராதிக்கிற இயேசுவை குறித்து தவறான ஒரு எண்ணம் கொண்டிருப்பீர்களானால், அவர் நல்லவர்தான், அவர் வல்லவர்தான், அற்புதம் செய்பவர்தான் என்று சொல்லிக் கொண்டிருந்தால், கவனியுங்கள், அப்படி மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. என்றைக்கு நீங்கள் அவரை தேவனாக, தேவன் அனுப்பி தந்த தேவகுமாரனாக, மனுக்குலத்தின் மீட்புக்காக மரித்த கிறிஸ்துவாக பார்க்கிறீர்களோ அன்றே மீட்கப்படுவீர்கள். ஒரு ஆமென். கர்த்தர் நல்லவர். வில்லியம் மெக்கார்த்தர் என்கிற ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகர் இந்திய தேசத்திற்கு வந்தபோது ஒரு பெரிய நடிகனை அவர் சந்தித்தார். என்னை கவனி. நீண்ட நேரம் சுவிசேஷத்தை இவர் அவருக்கு தனி அறையிலே சொல்லி அவருக்காக ஜெபித்து முடித்த பிறகு அந்த நடிகர் இப்படி சொல்லிவிட்டு போனாராம். மெக்கார்த்தர் அதை வருத்தத்தோடு தன் புத்தகத்தில் எழுதுகிறார். அந்த நடிகர் சொன்ன காரியம் என்னவென்றால், தேங்க்யூ இவாஞ்சலிஸ்ட், நன்றி நல்ல போதனையாளரே, அழகா சொல்லி தந்தீங்க. இப்பொழுது நான் வணங்கிக் கொண்டிருக்கிற அல்லாவோடு இயேசுவையும் சேர்த்துக் கொள்கிறேன்.
எளிது. இப்படி செய்வது மிக எளிது. கவனிங்கள், அவர் வருத்தத்தோடு எழுதுகிறார், நான் சொன்ன கிறிஸ்து ஒருவரே தெய்வகுமாரன் என்றும் இரட்சகர் என்றும் அவரை அன்றி வேறு ஒருவராலும் மீட்பு இல்லை என்றும் அந்த மனிதன் விளங்கிக் கொள்ளவில்லை. ஞானம் உண்டு, நித்தியம் அடைவதற்கு எண்ணம் உண்டு, ஆனால் கிறிஸ்துவும் ஒருவர் என்று வைக்கிற வரை மீட்புக்கு வழி இல்லை. கிறிஸ்துவே எனக்கு வழி என்று நீ அறிக்கை செய்வாயானால் தேவன் உனக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை தருவார். இங்கே இருக்கிற அநேகர் அமைதியாக இருப்பது போல இருப்பதை பார்த்தால் நீங்களும் அப்படித்தான் கொஞ்சம் எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ? இல்லை. எந்த மகானோடும் எந்த மகாத்மாவோடும் ஒப்பிட முடியாத தேவகுமாரன் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை நல்லவராயிருந்தாலும் எந்த மனிதனோடும் எந்த தெய்வத்தோடும் இணையாய் பேச முடியாத, ஆமென், அன்புள்ள, பரிசுத்தமுள்ள, தன் ரத்தம் சிந்தி தன் ஜனத்தை மீட்கிற உண்மையான இரட்சகர் இயேசு. ஹல்லேலூயா. ரோமர் 10:9 குறித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று உன் உள்ளத்தில் நீ விசுவாசித்து அதை உன் நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவாய். அதே அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வெறும் மனிதனாய் அல்ல, அல்லது இயேசு கிறிஸ்துவை வெறுமனே ஒரு மகானாய் அல்ல, அவர் எனக்காக பூமிக்கு வந்த இரட்சகர், அவர் தெய்வம் என்று அவர் நாமத்தை ஆராதிக்கிறவன் நித்திய ஜீவன் அடைவான். இந்த வாலிபன் இயேசுவை தவறவிட்டதற்கு, இயேசுவை புறக்கணித்து போனதற்கு இரண்டாம் காரணம் அவரை நல்ல போதகராக மட்டும் பார்த்ததே. இயேசு நல்ல போதகர் தான், இயேசு நல்ல மகான் தான், இயேசு நல்ல வழிகாட்டி தான், இயேசுவின் வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கை தான், இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பர் தான், இயேசு கிறிஸ்து நமக்கு, ஆமென், போதகர் தான், இயேசு கிறிஸ்து நமக்கு தோழன் தான். ஆனால் அது மட்டும் ரட்சிப்பை உண்டாக்காது. அவரை சிநேகிதனாய் பார்ப்பது மட்டும் ரட்சிப்பை உண்டாக்காது. அவர் நல்லவர் என்று சொல்வது மட்டும் ரட்சிப்பை உண்டாக்காது. அவர் தேவன் என்றும் அவர் இரட்சகர் என்றும் அறிக்கை செய்வதே ரட்சிப்பை உண்டாக்கும். புரிஞ்சவங்க ராமே? அதனாலதான் ஆவிக்குரிய சபைகளுக்கு வந்தும் அற்புதங்களை பெற்றும் தோற்றங்களை மாற்றியும் ஞானஸ்நானம் பெற்றும் கூட அநேகர் இன்னும் ரட்சிப்பை சுதந்தரிக்கவில்லை. ஏன்? அவர்கள் இவரையும் ஒரு தெய்வமாய் பார்த்து விட்டார்கள், இவரை ஒரு அற்புதராய் பார்த்து விட்டார்கள், இன்னும் இவரை இரட்சகராய் காணவில்லை. அப்படி யாராகிலும் இருப்பீர்களானால் இந்த இரவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் தருணத்தையும் தருகிறார். என்னை தெய்வமாய் இரட்சகராய் காண்பீர்களானால் ரட்சிப்படைவீர்கள். மூன்றாவதாய், இந்த மனிதன் நித்திய ஜீவனின் சிந்தை உள்ளவனாயிருந்தும் அதை அடையாமல் போவதற்கு மூன்றாம் காரணம் வசனம் 17 முதல் 20 வரை இருக்கிறது. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் நல்லவன். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு சிலர் விவாதிக்க வருகிறதை நான் பார்க்கிறேன். விதண்டாவாதம். இயேசுவே தன்னை நல்லவன் என்று சொல்லவில்லையே, நீங்கள் எப்படி நல்லவர் என்று சொல்லுகிறீர்கள்? இல்லை, அந்த வசனத்தை சரியான பார்வையில் பாருங்கள். இயேசு அந்த மனுஷனுக்கு என்ன சொன்னார், அந்த வாலிபனுக்கு என்ன சொன்னார் என கவனிங்க. நீ என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் நல்ல போதகர் என்று ஏற்றுக்கொள்கிறாய். அடுத்த வார்த்தை, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. அவனை கரெக்ஷன் பண்றார். லிசன் லிசன் லிசன். அவனுடைய நோக்கத்தை, அவன்கிட்ட இருந்த அந்த எண்ணத்தை இயேசு சரிப்படுத்துறார். என்ன சொல்றாரு? மகனே, உனக்கு இருக்கிற எண்ணம் சரி, நித்திய ஜீவன் அடைய வேண்டும். ஆனால் என்னை நீ பார்க்கிறது நல்லவன் என்று சொல்கிறாய், ஆனால் அடுத்த வார்த்தை தவறாய் சொல்லுகிறாய், போதகர் என்று சொல்லுகிறாய். ஆனால் தேவன் ஒருவர் தவிர நல்லவர் இல்லை என்பதால் நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நல்ல தேவனே என்று சொல்லி இருக்க வேண்டும். விளங்கணுங்கிறாமே.
என்ன ஒரு அமைதி! கர்த்தர் நல்லவர். கவனியுங்கள், நீ என்னை தேவன் என்று சொல்லு, ஏனென்றால் தேவன் ஒருவர் தவிர வேறொருவரும் நல்லவர் இல்லையே என்று அவனை சரிப்படுத்திவிட்டு, கவனியுங்கள், அவன் அவரிடத்தில் கேட்கிறான், ஜீவனில் பிரவேசிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொன்னது என்ன? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள். என்னை கவனி. அதற்கு அவன் கேட்டது எவைகளை? மொத்தம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் 613. குறித்துக் கொள்ளுங்கள். 10 கட்டளைகள் மட்டுமல்ல, நீங்கள் முழு நியாயப்பிரமாண புஸ்தகங்களையும் வாசித்தால், 5 ஆகமங்களையும் வாசித்தால், யாத்திராகமம் தொடங்கி வாகம் வரை வாசித்தால் 613 கட்டளைகள் மொத்தம். பிளஸ் பரிசேயர்கள் வேதபாரர்கள் உண்டாக்கின 4000 சிறு கட்டளைகள் எக்ஸ்ட்ரா, பாரம் சுமக்க செய்தவர்கள் இருக்கட்டும். இந்த 613 கட்டளைகளில் இயேசு சிலவற்றை அவனுக்கு கோட் பண்றார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, தாய் தகப்பனை கனம் பண்ணு, உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி. கவனி, இப்படி சொன்ன போது அவங்கிட்ட இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்களா? போதகரே, இவை எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். நம்பர் 3, நித்திய ஜீவனின் எண்ணம் உடையவனாயிருந்தும் அடையாமல் போவதற்கு 3ஆம் காரணம் தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் மனதில்லாமை. தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வதற்கு இவனுக்கு மனதில்லை. லிசன் பிரதர், இயேசு கிறிஸ்து இவனுக்கு சொன்ன கட்டளைகள் எல்லாம் மனித உறவோடு சம்பந்தப்பட்டவை. ஆமாதானா? அல்லேலூயா. பாருங்கள், கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே, தாய் தகப்பனை பிறனையும் நேசி. இவை எல்லாம் மனித உறவுகளோடு கனெக்டான கற்பனைகள். கவனியுங்கள், மனித உறவோடு தன்னை சரியாய் வைத்திருந்த இவன் தேவனோடு இருக்கிற உறவை குறித்து எந்த அளவும் எண்ணமில்லாமல் இருந்தான். ஒத்துக்கொள்றீங்களா? இயேசு கிறிஸ்து அவனுக்கு காண்பித்துக் கொடுத்ததெல்லாம் மனித உறவு சம்பந்தமானவை. What about the relationship with God? தேவனோடு கூடிய உறவை பற்றி என்ன அப்படின்னு கேட்டா அது இல்ல. என்ன கவனிங்க பிரதர், இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேசத்தின் ஜனங்களே, வெளிப்புறமான நம்முடைய நடக்கைகளை சார்ந்தது அல்ல ரட்சிப்பு, அது இருதயத்தோடு தொடர்புடையது. ஆமென். இயேசு அவனுக்கு காண்பிக்க விரும்பியது என்ன? நான் இப்படி யோசிக்கிறேன், அவனுக்கு முன்பாக வேதம் என்னும் கண்ணாடியை வைக்கிறாய். பார், உன் இருதயத்தை பார், உனக்குள் இன்னும் பண ஆசை உண்டென்று பார், உனக்குள் இன்னும் ஆஸ்தி சேர்க்க வேண்டும் என்ற இச்சை உண்டென்று பார் அப்படின்னு காண்பிக்க விரும்பினால் இவன் வெளிப்புற நடக்கைகளால் தன்னை நியாயம் தீர்த்துக் கொள்ளுகிறான். நான் இவைகளை சிறு வயது முதல் கை கொள்ளுகிறேன். உண்மை என்ன தெரியுமா பிரதர்? இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர நியாயப்பிரமாணத்தின் 613 கட்டளைகளையும் நிறைவேற்றி முடித்த ஒரு மனிதனும் வேதாகமத்திலும் இல்லை, சரித்திரத்திலும் இல்லை. அவர்தான் கம்பீரமாய் சொன்னவர், நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்ல, அதை நிறைவேற்றவே வந்து. வேறு எந்த பரிசுத்தவானும், ஆபிரகாம் தொடங்கி தானியேலா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், கர்த்தருடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட எந்த பரிசுத்தவானும் 613 கட்டளைகளையும் நிறைவேற்றி நீதிமானானதில்லை. நம்முடைய ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் கூட கட்டளைகளால் அல்ல, நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் என்று எண்ணப்பட்டவர். சத்தமோ ராமின் சொல்லுங்களேன். அப்போ நியாயப்பிரமாணம் தரப்பட்ட நோக்கம் என்ன? சத்தியத்தை ஏராளமாய் கேட்டு முதிர்ச்சி அடைந்திருக்கிற தேவ மக்கள் கவனியுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும், நினைப்பூட்டுகிறேன். நியாயப்பிரமாணம் தரப்பட்டது கடைபிடிக்க அல்ல, கடைபிடிக்க முடியாது என்று உணர. அல்லேலூயா. உனக்கு ஒரு இரட்சகர் தேவை. You cannot do
You cannot fulfill. உன்னால இந்த 613ஐயும் செய்ய முடியாது. கிரியைகள் செய்து என்னை நீ திருப்திப்படுத்த முடியாது. உனக்கு இரட்சகர் தேவை என்று யூத மக்களுக்கு காண்பிக்கவே கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தார். ஆமென். நான் சொல்லுகிற சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொஞ்சம் காண்பிக்கலாமா? வாசியுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 7:7 நானே படிச்சேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் அறிந்தேனே அன்றி மற்றபடி அல்ல. எது பாவம் என்று காண்பித்தது நியாயப்பிரமாணம், விடுவித்ததல்ல நியாயப்பிரமாணம். 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. ஆமென். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் குறித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய 16ஆம் வசனம், அந்த 2 வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 2:15-16 நானே வாசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல. கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம். 16ஆம் வசனம் மீண்டும் தெளிவாய் சொல்லுகிறது. கவனியுங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுவது இல்லையே. நான் பொய்யே சொன்னதில்லை. நான் தாய் தகப்பனை ஒரு நாளும் கனவீனம் பண்ணதில்லை. ஓய்வு நாளை நான் பரிசுத்தமாய் ஆசரிக்காமல் விட்டதே இல்லை. களவு செய்ததே இல்லை. இப்படியெல்லாம் நான் பண்டிகைகளை ஆசரிப்பேன், பலிகளை செலுத்துவேன் என்று சொன்னதால் ஒரு மனுஷனும் நீதிமானாகவில்லை. அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டதாம்? அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாயிருந்ததே. உபாத்தினா யார் தெரியுமா? சொல்லுங்க. ஆசிரியர், ஸ்கூல் மாஸ்டர். நான் சொல்லட்டுமா? ஒரு குட்டி குழந்தைய நம்ம ஸ்கூல்ல கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறதும் பாத்ரூமுக்கு அழைச்சிட்டு வர்றதுமா ஒரு ஆயாமா இருக்கு இல்லையா? அதுக்கு தெரியல அந்த பிள்ளைக்கு, கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க பாருங்க, அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தரப்பட்ட நோக்கம் என்ன? இதன்படி செய்து பார். செய்ய முடியல, உனக்கு இப்பொழுது ஒரு இரட்சகர் தேவை, அந்த இரட்சகர் இயேசுதான் என்று அவரை நோக்கி கைவிடித்து கொண்டு வருவதுதான் நியாயப்பிரமாணம். புரிஞ்சவங்கராமே? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதுவார், 613 நியாயப்பிரமாணங்களில் ஒன்றில் ஒருவன் தவறினால் எல்லாவற்றிலும் அவன் தவறினவன். புரியுதா? ஐ வாண்ட் டு ரிப்பீட். 613ல 612 செஞ்சிட்டேன் பாஸ்டர், ஒன்னே ஒன்னு மிஸ் ஆயிட்டு. மார்க் எவ்வளவு தெரியுமா பிரதர்? 0. ஆமென். If you miss one thing, எல்லா கட்டளையும் நிறைவேற்றி இச்சியாதிருப்பாயாக அதுல மட்டும் விழுந்துட்டா எல்லா கட்டளையிலும் ஜெயித்தும் பிரயோஜனம் இல்லை. இங்க அவன் மாட்டினது அங்கதான்.
இயேசு அவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தின் கண்ணாடியை வைக்கிறார். அவன் சொல்லுகிறான், களவு செய்யவில்லை, இது சரியாயிருக்கிறது, அது சரியாயிருக்கிறது. அடுத்தவர் அவன் இருதயத்தை சோதிக்கும்படி சொன்னார். அப்படி என்றால் ஒன்று செய், உன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் விற்று பிச்சை கொடு. பைபிள் சொல்லுது, his heart was broken. இருதயமே உடைந்து போய்விட்டது. ஏன்? இன்னும் பண ஆசை விடல. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஃபெயில் ஆயிட்டான். ஏன்னா முழு மனசோட வரல, பாதி மனசு ஆஸ்தியில இருக்கு, நகையில இருக்கு, சொத்துல இருக்கு. லிசன், தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள அவனுக்கு மனதில்லை. ஆமென். சகோதரா, அப்படியானால் ரட்சிப்பு எப்படி வரும்? ரட்சிப்பு எப்பொழுதும் ரெண்டு காரியத்தோடு வரும். ஒன்று, பாவ உணர்வோடு வரும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். இந்த சத்தம் கேட்கிற போதே பாவ உணர்வு அடைவீர்கள் என்றால் நீங்கள் ரட்சிப்புக்கு தயாராகி விட்டீர்கள். நம்பர் 2, பாவ உணர்வு மட்டுமல்ல, பாவ அறிக்கையோடு சேர்ந்து வருவதுதான் ரட்சிப்பு. இந்த ரெண்டையும் மறந்துடாதீங்க. பாவ உணர்வும் பாவ அறிக்கையும். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ இரக்கம் கிடைக்கும். 1 யோவான் 1:9 சொல்கிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை சுத்திகரித்து நம்மை இரத்தத்தினால் கழுவுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். சகோதரா, உன்னுடைய பாவத்தை நீ ஒத்துக்கொள்ளாதவரை, அதை நீ மறைக்க பார்க்கிறவரை, தேவனுடைய வல்லமையோ பரிசுத்த ஆவியானவரின் கிரியையோ உன் பாவ வாழ்க்கையை மாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஓபன் யுவர் ஹார்ட், ஓபன் யுவர் சின்ஃபுல் லைஃப். பாவம் நிறைந்த உன் வாழ்க்கையை திறந்து, ஆண்டவரே, எஸ், ஐ அம் a sinner, நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன். இதை செய்தேன், அதை செய்தேன், நீதியாய் இருக்கிறேன், என்னிடத்தில் எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ஒரு வார்த்தையும் நான் துன்மார்க்கத்தனமாய் பேசியதில்லை, ஒருவரையும் வஞ்சித்ததில்லை, ஏமாற்றியதில்லை. இவைகளை போன்ற வெளிப்புறமான கிரியைகளை சொல்லிக்கொண்டு உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. வேதம் அழகாய் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். பாவம் என்பது நம்முடைய கிரியைகளினால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. சங்கீதம் 51 தாவீது இப்படி சொல்லுகிறான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் செய்தேனோ இல்லையோ என்பதல்ல இங்கே கேள்வி. என் ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த போதே மனுக்குலம் ஒட்டுமொத்தமாய் பாவ நிலைக்குள் தள்ளப்பட்டு விட்டது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தோடு தான் பிறக்கிறது. ஆமென். எனவே நற்கிரியைகளை செய்கிறேன் என்ற உன் பெருமையினால், நான் நல்லவனாய் வாழ்கிறேன் என்கிற உன்னுடைய பெருமையினால் நித்தியத்தை இழந்து விடாதே. ஆமென். அரைகுறையாய் கொஞ்சம் வெளி தோற்றத்திற்கு, உலகத்தின் பார்வைக்கு, குடும்பத்தின் பார்வைக்கு, நண்பர்கள் பார்வைக்கு தோரணையாய் ஏதோ சில நற்கிரியைகளை செய்வது நிமித்தம், அந்த பெருமையின் நிமித்தம் உனக்கும் இரட்சகருக்கும் நடுவே அது வந்து விடாமல் இருக்கட்டும். ஆமென். பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடுவதுதான் நித்திய ஜீவனுக்கு போகும் முதல் படி. முதல் படி. மீண்டும் சொல்லுவேன், வெறுமனே வந்து பாடுவதல்ல சகோதரா, தேவ கிருபை என்று பாடுவதல்ல, நான் தேவனுடைய பிள்ளை என்று பாடுவதல்ல, இயேசு என்னை தேடி வந்தார் என்று பாடிவிட்டு போவதும் ஆராதித்து விட்டு போவதும் அல்ல. பாவ உணர்வடைந்து அவைகளை மறைக்காமல் ஒப்புக்கொண்டு வாய் திறந்து அறிக்கை செய்து இரக்கத்திற்காக நிற்பதுதான் என்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும் முதல் படி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மே பி ஹார்டர். முதல் படி கடினமாயிருக்கலாம். அப்படி இருதயம் திறப்பது உனக்கு கடினமாயிருக்கலாம், அறிக்கை செய்வது உனக்கு ஒருவேளை கடினமாயிருக்கலாம். ஆனால் பரலோகம் வரைக்கும் நீ போவதற்கு அந்த முதல் படிதான் வழியை திறக்கிறது. புரிஞ்சிட்டோங்க? ஆமென் சொல்லிருங்களே.
ஹல்லேலூயா. ஒரு பாவி தன்னை வெளிப்புறமாய் சுத்திகரித்துக் கொண்டு, வெளிப்புறமாய் வெள்ளை உடை உடுத்திக் கொண்டு, நான் என்னையே சொல்லட்டும், வெளிப்புறமாய் அலங்கரித்துக் கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் இருதயத்தில் எந்த குணமும் எந்த மாற்றமும் வராத வரைக்கும் அவன் பாவிதான். ஆமென். பன்றிக்குட்டியை எவ்வளவுதான் குளிப்பாட்டி நல்ல உடைவெடுத்தி சென்ட்டும் பவுடரும் அடித்து சோஃபாவில் உட்கார வைத்தாலும் அதன் இருதயம் மாறாதவரை அது தன் துன்மார்க்கத்தை இழப்பதில்லை. ஆமென். நான் உங்கள் யாரையும் குற்றம் சாட்டவில்லை. வேதம் நம்மை பார்த்து அப்படித்தான் சொல்லுகிறது. நமக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை, நமக்குள் பாவ உணர்வு தேவை. அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிற தாழ்மை வந்து விட்டால், இன்றைக்கு சொல்லுவேன், அதை உணர்ந்து விட்ட, அறிக்கை செய்து விட்ட அந்த இடத்திலேயே, நேரலையில் பார்க்கிற சகோதரா, நீ அமர்ந்திருக்கிற அந்த சோஃபாவிலே, அந்த தேசத்திலேயே, அந்த பட்டணத்திலேயே நித்திய ஜீவனுக்கென்று கர்த்தர் உன்னை பேர் எழுதிக் கொள்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான்காவதாய், கடைசியாய், பரலோகத்தின் சிந்தை இருந்தும் நரகத்தில் முடிவடைய நான்காம் காரணம் 21, 22. இயேசு அவனை பார்த்து, நானே வாசிக்கிறேன் அம்மா, நன்றி, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, பரலோகத்திலே மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. கவனி. ஆனால் 22, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய், மார்க் எழுதுவார் இன்னொரு வார்த்தை, மனமடிவாகி போய்விட்டான். என்ன ஆயிற்று? மனம் அடிஞ்சிட்டாங்க. Heart was broken. இருதயமே நொறுங்கிட்டு. He was so sad. Sad அப்படிங்கிற கிரீக்க வார்த்தையை உள்ள போய் பார்த்தீங்கன்னா, என்ன கவனிங்க, மேகத்தின் கீழ் உண்டாகிற சுழல் காற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. sad, கவலை, துக்கம். துக்கம்னா புரியுதா? நான் கலங்கிட்டேன்றோம்ல, கலங்கிட்டோங்கிற வார்த்தையை கிரீக்ல மூலப்பொருள், மூல பதம் இப்படி சொல்லுது, சுழலிலே சிக்கினவன், புயலிலே சிக்கினவன். இவன் அந்த மனுஷனை பாருங்க, புயல்லையே சிக்கிட்டான். ஏன்? அவன் உள்ளத்துல பொடி ஒரு கலக்கம். ஐயோ, எதை விடுறது? ஆஸ்தியவா? நித்திய ஜீவ சிந்தை இருந்தும் அதை அடையாமல் போக நான்காம் காரணம் தன்னுடையவைகளை இறுக பற்றிக் கொள்ளுதல். குறிப்பெடுக்கிறவள் எழுதிக் கொள்ளுங்கள். He was hold on his possession. தனக்கு தரப்பட்டிருந்த ஆசீர்வாதங்களை, உலக பெருமையை, தலைமைத்துவத்தை, உலகம் சொல்லுகிற அந்தஸ்தை, உலகம் பாராட்டுகிற அந்த புகழ்ச்சியை அவன் பிடித்துக் கொண்டான். நோ, நெவர், நான் இதை விட போவதில்லை. ஆமென். ஐயா, மனதிலே பரலோகம், ஆனால் போய் சேர்ந்தது நரகம். காரணம் என்ன? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வருவதற்கு முன்பு செல்லும் செலவை கணக்கு பார்த்துக்கொள், அது கிரயம் உள்ளது. நீ சில உறவுகளை இழக்க வேண்டியிருக்கலாம், சில நட்புகளை விட வேண்டியிருக்கலாம், சில ஆஸ்திகள் உன்னை விட்டு போகலாம், சில நண்பர்களை நீ வெட்ட வேண்டியிருக்கலாம், சில பழக்க விளக்கங்களை தூக்கி எறிய வேண்டியிருக்கலாம். ஏன்? குடும்பமே உன்னை ஒதுக்கலாம், ஊர் உன்னை ஒதுக்கி வைக்கலாம். ஆனாலும் என்னை பின்பற்றுவதற்காக இவைகளை எல்லாம் விட்டு விடுவது, இட் இஸ் வொர்த்ஃபுல், அது தகுதியானது. ஏனென்றால் அது உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படி பாதையில கடந்து வந்திருந்தா கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இயேசு வாக்கு பண்ணினார் அதே அதிகாரத்தின் பின்பகுதியிலே, என் நாமத்தின் நிமித்தம் என்னை பின்பற்றி வருவதற்காக, ரட்சிப்பை அடைவதற்காக, மறுமைதான் முக்கியம் என்பதற்காக நிலத்தையாவது, வீட்டையாவது, தன்னுடைய தகப்பன் தாயையாவது, நிலங்களையாவது, குடும்பத்தையாவது, உறவுகளையாவது, நண்பர்களையாவது, தோழிகளையாவது விட்டவன் எவனும்
இவ்வுலகத்திலே நூறத்தனையாய் அவைகளை அடைந்து மறுமையையும் சுதந்தரிப்பான் என்கிற நல்ல வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லிருங்களேன். இந்த சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, நேரலையிலும் வெளியேயும் அமர்ந்து கேட்கிற என் தேசத்தின் மக்களே, நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக உலகத்தை வெறுத்து ஊர் ஒதுக்கினாலும் ஜனம் வெறுத்தாலும் ஆமேன் பிரதிஷ்டைகளை செய்து கொண்டவர்களாய் உலகம் எங்கள் பாடல் சத்தத்தை பைத்தியம் என்று சொன்னாலும் இந்த கிறிஸ்துவை பின்பற்ற காரணம் ஒன்று உண்டு. நாங்கள் எடுத்திருக்கிற இந்த பாதை எங்களை மறுமையில் கொண்டு சேர்க்கும், அழியாத வாழ்வுக்கு கொண்டு சேர்க்கும். எத்தனை கிரயம் இந்த நித்திய ஜீவனுக்காக கொடுத்தாலும் அது தகும், அது தகும். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இதை கேட்கிறேன் அன்பு சகோதரா, உன்னை இயேசுவினிடத்திலிருந்து பிரித்து வைப்பது எது? ரட்சிப்பை அடையக்கூடாமல் உன்னை தடுத்து வைத்திருப்பது எது? நித்திய ஜீவனின் சிந்தை உனக்குள் வந்த பிறகும் இந்த ஆலயத்திற்குள் வருவதற்கு தடையாயிருப்பது எது? உனக்குள் ஆசை உண்டு, நானும் போகலாம். உனக்குள் ஆசை உண்டு, எனக்கும் மீட்பு வேண்டும். உனக்குள் ஒரு சிந்தை உண்டு, நானும் வைகுண்டம் வந்து விட வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும். ஆனால் ஏதோ ஒன்று உனக்கும் இயேசுவுக்கும் நடுவாய் நிற்கிறது. உலகமோ, உறவோ, ஊருக்கான பயமோ, மனிதர்களின் பெருமையை குறித்த எண்ணமோ, திருமணம் நடக்குமோ, சொந்த பந்தம் வெட்கப்படுத்துவோ, வேலை பறிபோகுமோ, சொத்து இல்லாமல் போகுமோ, ஏதோ ஒன்று உனக்கு முக்கியமாயிருக்கும் என்றால், என் அன்பு சகோதரா, என் அன்பு தோழனே, என் அன்பு நண்பனே, உன்னிடத்தில் ஒரு கேள்வி. நீ பரலோகம் போவதை விட நீ பிடித்து வைத்திருப்பது அத்தனை முக்கியமானதா? நீ பரலோகம் போவதை விட நீ பிடித்து வைத்திருக்கிற ஆஸ்தி விலையேற பெற்றது என்று நினைக்கிறாயா? அது உன் ஆத்மாவை விட உனக்கு முக்கியம் என்றால் பரவாயில்லை. ஆனால் இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றதொன்று உண்டென்றால், என் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன் இரத்தம் முழுவதையும் ஊற்றி கொடுக்க தயாரானாரே உன் ஆத்துமாவுக்காக, அதை போல விலையேற பெற்றது வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். டிஎல் மூடி என்கிற தேவ மனிதர் இப்படி சொல்லுவார், ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட முடியும் என்றாலும் அதற்காக கூட இயேசு பூமியில் வந்து சிலுவையில் மரித்திருப்பாராம். மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை பிதா சொல்லுகிறார், குமாரனே, நீர் போய் மரிப்பதால், பாடுபடுவதால், ரத்தம் சிந்துவதால், உபத்திரவங்களை சகிப்பதால் ஒரு ஆத்துமாதான் மீட்கப்படும் என்றாலும் கூட அந்த ஒரு ஆத்துமாவுக்காகவே இயேசு வந்திருப்பார் என்று எழுதுகிறார். காரணம், அத்தனை விலையேற பெற்றது மனிதனின் ஆத்துமா. அது தேவ சாயலாய் படைக்கப்பட்டது, அதுக்கு அழிவே இல்லை. சரீரம் அழியும், உன் ஆத்துமாவுக்கு அழிவில்லை. ஹல்லேலூயா. ஆத்துமாவின் விலை எங்கே, எவ்வளவு என்று கேட்கிறாயா? சிலுவையில் நடந்த கொடூரங்களை பார், அது உனக்கு சொல்லும் உன் ஆத்துமா எவ்வளவு அருமையானது என்று. ஆத்துமாவின் விலையை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டுமா? பிசாசு உங்களை பாவத்திலேயே பிடித்து வைக்க எத்தனை காலம் போராடுகிறான் என்பதை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அவன் சொல்லுவான் உன் ஆத்துமாவின் விலை என்னவென்று. இன்னைக்கு 7 நாட்கள் இத்தனை செலவுகள், இத்தனை பிரயாசங்கள் எடுத்து இந்த கன்வென்ஷனை நடத்தி கொண்டும் இங்கே கதறிக்கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு ஆத்துமா மீட்கப்பட்டாலும் அது விலையேற பெற்றது. தராசின் ஒரு பக்கத்தில் முழு உலகத்தின் ஐஸ்வர்யத்தையும் வைத்து இன்னொரு பக்கத்தில் ஒரே ஒரு ஆத்துமாவை வைத்தாலும் ஆத்துமாவே விலை கூடியதாய் கனம் மிக்கதாய் இருக்கும். ரோமே நல்லா சொல்லுங்களே. அல்லேலூயா. சகோதரா, நரகம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த உறவு அத்தனை முக்கியமானதோ? நரகம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஜாதி பெருமை அத்தனை முக்கியமானதோ? நரகம் போனாலும் பரவாயில்லை, ஆத்துமாவை கெடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த ஆஸ்தி அத்தனை முக்கியமானதோ? இல்லை, இல்லை. உன் ஆத்தும மீட்புக்காக எதையும் செய்யலாம். ஒரு ஆமே.
உங்களை நரகத்தில் தள்ளும் அளவுக்கு உலகத்தால் கட்டப்பட்டிருப்பீர்களானால் கிறிஸ்து இன்றைக்கு அழைக்கிறார். உன் சிந்தையிலே பரலோகம் உண்டு. ஆனால் அவரை வெறுப்பதால், அவரை புறக்கணிப்பதால் அது கிடைக்கப் போவதில்லை. ஆமென், அல்லேலூயா. உள்ளே அமர்ந்திருக்க தேவ ஜனத்திற்கு ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஒரே நேரத்தில் தேவனையும் உலகத்தையும் கைகளில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் ஒரே நேரத்தில் உலகத்தோடும் கிறிஸ்துவோடும் உறவில் இருக்க முடியாது. டிஎல் மூடியினுடைய புத்தகம் ஒன்று இப்படி சொல்கிறது, எனக்கு நினைவில் வருவதால் சொல்லுகிறேன். அவர் ஆங்கிலத்தில் இப்படி எழுதுகிறார், நான் மொழிபெயர்த்தை சொல்லிவிடுகிறேன். நீங்கள் கிறிஸ்துவோடு விவாகத்தில் இணைக்கப்பட வேண்டுமானால் உலகத்தை முதலில் விவாகரத்து செய்யுங்கள். You cannot hold both the hands. இரண்டு கரங்களையும் ஒரே நேரத்தில் நீங்கள் பிடிக்க முடியாது. வாலிப தம்பி தங்கச்சி, எனக்கு உலகத்தையும் விட முடியவில்லை, இயேசுவின் அன்பும் தேவை. நெவர், அது நடக்காது. அல்லேலூயா. ஏதாகிலும் ஒன்றை நீ இழந்துதான் ஆக வேண்டும். ஏதாகிலும் ஒன்றை நீ கிரயம் செலுத்திதான் ஆக வேண்டும். You cannot live with sin and Jesus. இயேசுவோடும் பாவத்தோடும் வாழ்வது சாத்தியமில்லை. பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் உன் இருதயத்தில் ஒரு சேர வைத்திருப்பது சாத்தியமற்றது. அது உன்னை அழிக்கும். உள்ளே ஒளிந்திருக்கிற பாவம் சமயம் தேடுகிறது உன்னை பின்மாற்றத்தில் கொண்டு போக. உள்ளே நீ மறைத்து வைத்திருக்கிற சிறு பாவம், பிழை, சிறு பிழை என்று சொல்லுகிறாய். பாவம் வஞ்சனை உள்ளது, பாவம் வளரக்கூடியது. அது சமயம் தேடுகிறது எப்போது விழத்தள்ளலாம் என்று. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். Don't hold on. நித்திய ஜீவன் பெறுவதற்கு எதையும் பிடித்துக் கொண்டு தேடாதே, விட்டுவிட தயாராகு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, அந்த பரலோகத்தை நான் அடைய வேண்டும் என்றால் எதையும் இழப்பேன், எதற்காகவும் அதை இழக்க மாட்டேன். ஒரு அற்புதமான பாடல் உண்டு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். அந்த மாணிக்கத்திற்காக எந்த உலகத்தையும் துறப்பேனே அல்லாமல் என் இயேசுவை இழக்க நான் தயாராயில்லை. அப்படி ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு சிறிய கதையை சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்யட்டும். கவனி, இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். வெனிஸ் நகரத்தில் ஞானமான எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு முதியவர் இருந்தார். அவற்றை போய் நீங்க எதை பத்தி யாரை பற்றி காரியங்களை கேட்டாலும் அவரால் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ளவர். அவரை மடக்கிவிட வேண்டும் என்று அவருடைய கிராமத்தைச் சேர்ந்த 2 வாலிபர்கள் தங்களுடைய கையிலே ஒரு சின்ன சிட்டுக்குருவி ஒன்றை அப்படி உள்ளங்கையில் மூடி வைத்துக் கொண்டு அந்த முதியவரிடத்திலே போய் கை நீட்டி கேட்டார்கள், ஐயா, என் கையிலே ஒரு சிட்டுக்குருவி இருக்கிறது, அது உயிரோடு இருக்கிறதா செத்து போயிருக்கிறதா? இவனுடைய எண்ணம் என்ன? உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் நசுக்கியே கொன்றுவிட வேண்டும், செத்து இருக்கிறது என்று காண்பித்து விடலாம். செத்து போய்விட்டது என்று சொன்னால் அதை உயிரோடு அவர் கண்களுக்கு முன்பு பறக்க விட்டு அவரை மாட்டிவிட வேண்டும். அவர் ஞானமாய் பதில் சொன்னார், அது உன் கையில் இருக்கிறது. நீ உன் கையிலே மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறாய். ஆமே. இன்றைக்கும் இந்த சத்தம் கேட்கிற தேவ பிள்ளைகளே, மரணமும் ஜீவனும் இப்பொழுது உங்கள் கைகளில் தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள்? இதுவே தேர்வு செய்யும் நாள். This is the decision day. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணியத்தின் நாள். This is the right time. இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும், கொஞ்சம் உலகத்தை அனுபவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது என்ன வயதாகிவிட்டதா? இதுதானே வாலிபம், அனுபவிக்கிற வயது இல்லை. இன்று இரவு இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பு இயேசு வருவார் என்றால் முடிவெடுக்காத பட்சத்தில் நீ கைவிடப்படுவாயே. நாளை காலையில் யார் விழித்து எழும்புவார்கள் என்பது நம் கையில் இல்லையே. இன்றே இயேசு அழைக்கிறார். ஆமென், ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு இவ்வளவு நெருக்கத்தில் உங்களை சந்தித்த பிறகும், இயேசு இவ்வளவு உங்களை அன்போடு அழைத்த பிறகும்
அவரை இழக்கப் போகிறீர்களா, அவரை பற்றிக் கொள்ளப் போகிறீர்களா? முடிவு உங்கள் கைகளில். ஆமென். அந்த வாலிபன் இயேசுவை விட்டு போய்விட்டான். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது, he walked away. அவரை விட்டு விலகினான். கவனியுங்கள், நீதியின் சூரியனை விட்டு விலகி அந்தகாரத்தை தெரிவு செய்த வாலிபன். ஆமென். இயேசுவை விட்டு விலகின பிறகு, பாஸ்டர் நீங்க சொன்னதெல்லாம் என் குடும்பத்துக்கு, என் பின்னணிக்கு, என் ஜாதிக்கு, என் ஜனத்துக்கு ஒத்து போகல, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படி யாராவது கேட்பீங்கன்னா சொல்லுவேன், வேற வழியே இல்லை. நித்திய ஜீவனை அடைவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. இயேசு ஒருவரே வழி. நல்லாதாமேன்னு சொல்லிருங்களேன். பூமியில் இன்றைக்கு நீங்கள் எடுக்கும் முடிவுதான் நித்தியத்தையே தீர்மானிக்க போகிறது. நான் கற்பனையாய் இந்த மனிதனை குறித்து இன்னைக்கு சாயங்காலம் அவன் இந்த செய்தியை தயார் செய்து முடித்த பிறகு இப்படி யோசித்தேன். ஒரு நாள் வந்திருக்கும், இந்த வாலிபனுக்கு வயதாகி இருக்கும். இந்த வாலிபன் எந்த பலத்தை நம்பினானோ அந்த பலத்தை இழந்திருப்பான். இந்த வாலிபன் எந்த ஆரோக்கியத்தை நம்பினானோ அந்த ஆரோக்கியத்தை இழந்திருப்பான். இந்த வாலிபன் குறித்த காலத்தில் ரிட்டையர்ட் ஆகியிருப்பான், பதவி போயிருக்கும். இந்த வாலிபன் ஆமென் முதுமை நிமித்தம் சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்கலாம். வியாதி நிமித்தம் எந்த ஆஸ்தியை நம்பியிருந்தானோ அந்த ஆஸ்தி அவனை விட்டு செலவழிந்திருக்கலாம். ஒரு நாள் மரித்திருப்பான். மரித்த அடுத்த வினாடி இவன் பாதாளத்தில் கண் விழித்திருப்பான். அப்பொழுதுதான் இதை யோசித்த போதுதான் ஆவியானவர் எனக்கு செய்திக்கான இந்த தலைப்பை தந்தார். மகனே, மனதெல்லாம் பரலோகம், ஆனால் அவன் போய் சேர்ந்ததோ பாதாளம். ஏன்? மனதெல்லாம் பரலோகம் இருந்தது, அதை குறித்த கேள்விகள் இருந்தது. நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் வாஞ்சை இருந்தது, அதை குறித்த அறிவு இருந்தது, தேடுகிற விருப்பம் இருந்தது. காதுகளிலே அவனுக்கு வழியும் சொல்லப்பட்டது. இன்று நான் சொல்வது போல அன்று என் தேவகுமாரன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார், என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு புறக்கணிப்பு சகோதரா, ஒரே ஒரு முறை இந்த உலகத்தை விட முடியவில்லை என்று அவன் எடுத்த ஒரு முடிவு அவன் இந்த உலகத்தில் கண்மூடிய போது நரகக் கடலில் கண் திறக்க வைத்து விட்டது. என்ன செய்ய போகிறோம்? தேவன் அழைக்கிற இந்த நேரத்தில் என்ன செய்ய போகிறோம்? மனதில் பரலோகம், ஆனால் நாம் எடுக்கும் முடிவுதான் நம்முடைய வாழ்க்கையை நித்திய ஜீவனில் கொண்டு போய்விடப் போகிறது. ஒரு ஆமே. இந்த சத்தத்தை நேரலையிலும் வெளியே இருந்தும் கேட்கிற அன்பர்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் நரகம் போவதை இயேசு விரும்பவில்லை, நீங்கள் நரகம் போவதை நாங்களும் விரும்பவில்லை, நீங்கள் போக தேவையும் இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக ஒருவர் அத்தனை கிரயத்தையும் சிலுவையிலே செலுத்தி முடித்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்கிற இடத்திலேயே, ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இரத்தம் சிந்துதலையும் பாடுபட்டதையும் நீர் மரித்து உயிர்த்தெழுந்ததையும் நான் விசுவாசிக்கிறேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு ரட்சிப்பை தாரும் என்று கேட்கிற ஒரு சிறு ஜெபம் இந்த இரவு இருக்கிற இடத்தில் உனக்கு ரட்சிப்பை தந்துவிடும். நல்ல ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கான நித்திய வாழ்க்கைக்கு, உங்களுக்கான எதிர்காலத்தின் உத்தரவாதத்திற்கு இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இயேசுவிடம் மட்டும்தான் உத்தரவாதம் பண்ணப்பட்ட எதிர்காலம் இருக்கிறது. இன்று, இப்பொழுது, இங்கேயே இருக்கும் இடத்திலேயே நீங்கள் உங்கள் அழியாத வாழ்க்கைக்கு முடிவெடுக்க முடியும். எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? 3 நிமிடங்கள் மாத்திரம் நான் இன்னும் நேரம் எடுத்துக்கொள்வேன். தகப்பனார் கையிலே தரும் முன்பு கண்களை மூடி, தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை, உன் மனதெல்லாம் பரலோகம், ஆனால் உன் வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த வாலிபனுடைய வாஞ்சையிலே நித்திய ஜீவன், வார்த்தையிலே நித்திய ஜீவன், நித்திய ஜீவனில் பிரவேசிக்கிற விருப்பம். ஆனால்
போய் சேரவில்லையே, போய் சேரவில்லையே. காரணம், இயேசு என்ற இரட்சகரை புறக்கணித்ததினால். என் அன்பு சகோதரா, இருக்கிற இடத்தில் கண்களை மூடி, இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பை, ஒருவேளை அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் இழந்திருந்தால், உள்ளே அமர்ந்திருக்கிறவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் யாராகிலும் நேரிலோ நேரலையிலோ இந்த சத்தம் கேட்பீர்களானால், this is the right time to make a decision. நீ முடிவெடுப்பதற்கு ஏற்ற காலம் இதுவே. இயேசுவின் வாழ்க்கையின் இரட்சகராய் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடு தம்பி. இயேசுவின் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடித் திரிந்த அதே தெய்வகுமாரன் இந்த இரவிலே இதோ வாசல் படியிலிருந்து உன் இதய கதவை தட்டுகிறார். அவர் சத்தம் கேட்டு திறந்தால் அவர் உன்னோடு உறவாட தயாராயிருக்கிறார். நித்திய ஜீவனின் சிந்தை இருந்தும் இவன் அதை இழந்து போவதற்கு காரணம் என்ன? முதல் காரணம், ரட்சிப்பை குறித்த தவறான எண்ணம். நான் எதையோ செய்து ரட்சிக்கப்படுவேன். இல்லை, இயேசுவை விசுவாசிப்பது மட்டுமே ரட்சிப்பை கொடுக்கும். Do you believe Jesus as a son of God? இயேசு கேட்டார் பேதுருவினிடத்திலே, சீஷர்களிடத்திலே, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? பேதுரு சொன்னார், நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னைக்கு நண்பு சகோதரா, வாலிப தம்பிகள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இயேசுக்கு உங்க வாழ்க்கையை விட்டுக் கொடுங்கள். நீங்க சின்ன வயசுல இருந்தே சண்டே ஸ்கூல்ல இருந்திருக்கலாம் தம்பி, பிறந்ததே பெந்தெக்கோஸ்தே குடும்பத்துல இருக்கலாம். ஆனா உனக்கும் இயேசு ரட்சகரா தேவை. அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததுனால அறிந்த இயேசு வேற. நீ அவரை தனியா சந்திக்கணும். நீ உன் பாவத்துக்காக இப்ப அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். இயேசுவே, நானும் என் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறேன் என்று பரம்பரை கிறிஸ்தவனும் ஜெபித்தாகணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து விட்டதாலேயே, ஆவிக்குரிய சபையில் வளர்ந்து விட்டதாலேயே நீ ரட்சிக்கப்பட்டவன் அல்ல. ரட்சிப்பு தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் அனுபவமாய் மாற வேண்டும். குழந்தைகள் கூட, வாலிப தம்பி தங்கச்சி கூட கண்களை மூடி, இன்னும் ஞானஸ்நானம் பெறாமல், திருமுழுக்கை எடுக்காமல், இன்னும் கூட மனம் திரும்புதல் அனுபவத்திற்கு வராமல், அப்பா அழைத்தார், அம்மா கட்டாயப்படுத்தினார், ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று வருவாயானால், இன்று இயேசு அந்த வாலிபனோடு பேசினவர் உன்னோடு பேசுகிறார். Accept me as your personal savior. உன் சொந்த இரட்சகராய் என்னை ஏற்றுக்கொள். இரட்சகராய் அவரை பார், இரட்சகராய் அவரை பார். பாவங்களை ஒப்புக்கொள். ரட்சிப்பை காட்டிலும் ஏதோ ஒன்று உனக்கு விலையேற பெற்றதாய் தெரியும் என்றால் தூக்கி எறிவதற்கு தயாராகு. பரிசுத்த ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிறார். பிரதர், அவரோட பேசுங்க. தங்கச்சி, அவரோட பேசுங்க. இயேசுவும் பக்கத்தில் இருக்கிறார். He is very near. எப்போ நீ வாய் திறந்து இயேசுவே என்னை ரட்சியும், என் பாவங்களை மன்னியும், எனக்கும் மறுவாழ்வு தாரும், என்னுடைய பெயரையும் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி கொள்ள வேண்டும், நானும் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஒரே ஒரு நிமிடம் உனக்கு தெரிந்த வார்த்தைகளை சொல்லி கேட்பாயானால், இப்பொழுதே உன் மீது அந்த இரட்சணியத்தின் சால்வை வருகிறது. இப்பொழுதே தம்முடைய நீதியினால் அவர் உன்னை அலங்கரிக்கிறார். இப்பொழுதே அவருடைய இரத்தம் உன் மீது சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னுடைய அன்புக்குள் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறார். அவருடைய மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ளுகிறார். பரலோகம் கலிகூரத் தொடங்குகிறது. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் கலிகூறுகிற தேவ தூதர்கள் இப்பொழுதே இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுகிற சில தம்பி தங்கச்சிகளுக்காக பரலோகம் ஒரு கொண்டாட்டத்தை தொடங்கட்டுமே.
rakatala baraturaba turiyantarabo shiyantala variyantala riyantalabo. hallelujah hallelujah ஹalleluya. அடுத்த ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வாய் திறந்து, ஆண்டவரே, இந்த சிந்தையற்றவனாய், நித்திய ஜீவனின் சிந்தையற்றவனாய், மனம் போன போக்கிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பை இழந்து, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து, தேவகுமாரனோடு இருக்கிற உறவை இழந்து, ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவன் போல மாறிவிட்ட என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பனே, தாயே, என் ஆண்டவர் உன்னை திரும்பவும் தன் உறவுக்கு அழைக்கிறார். ஓடிவா, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொள். வலது கரங்களை உயர்த்தி, ஒருவேளை இங்கே புதிதாய் இருக்கிறவர்கள் இருந்தாலும், நேரலையிலே புதிதாய் இந்த சத்தத்தை கேட்கிற மக்களுக்காகவும் நாம் எல்லாரும் இணைந்தே ரட்சிப்பின் ஜெபத்தை செய்து போதகர் கையிலே தரப்போகிறோம். கண்களை மூடி ரட்சிப்பின் ஜெபத்தை ஒருவேளை தனியா சொல்ல அவர்களுக்கு தெரியாமல் இருந்தால், தனியா பேச வெட்கப்பட்டிருந்தால், இப்பொழுது நம்மோடு சேர்ந்து அவர்களும் செய்யட்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் இணைந்து ரட்சிப்பின் ஜெபத்தை செய்வோமா? கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். எனக்கு பின்பாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீர்களா? அன்பான இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகிறேன். நீர் எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமிக்கு வந்து என் பாவங்களுக்காக, உங்க சத்தம் கொஞ்சம் கேட்கட்டும், ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததை மனதார நம்புகிறேன். என்னையும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி அழியாத வாழ்வை எனக்கு தாரும். நீர் இப்பொழுதே என்னை உம்முடைய மகனாய், உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆமென். ஹalleluya. இந்த ரட்சிப்பின் ஜெபத்தை நீங்கள் செய்தீர்களா? பிதாவாகிய தேவன் இதை கவனித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உண்மையாய் செய்திருப்பீர்கள் என்றால் இப்பொழுதே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கர்த்தருக்குள் வளர வேண்டும் என்றால் உடனடியாய் போதகர்களை சந்தியுங்கள். உடனடியாய் சபையின் நம்பருக்கு போன் பண்ணுங்கள். தொடர்ந்து திருச்சபையில இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் சத்தியங்களை வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக, அந்த நம்பிக்கைக்காக கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனுக்கு நல்ல துதி பலி செலுத்துவோமா?